பசங்களா வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8ஓட மேக்ஸ்ல சாப்டர் 5ல இருந்து எக்ஸாம்பிள் 5.18 பார்க்க போறோம். சரிங்களா? அண்ட் இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண போற இந்த கொஸ்டினுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கியூஆர் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். காட் இட். இப்போ நம்ம கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன சொல்லிருக்காங்க பாருங்க இந்த கொஸ்டின்ல. An isosceles triangle has equal sides each 13 cm. So isosceles triangle அப்படினாலே two sides வந்து ஈக்குவலா இருக்கும் and ஒரு சைடு வந்து அன்ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அந்த ஈக்குவல் சைட்ஸ் உடைய லென்த் வந்து 13 and 13 each அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பேஸ் பாருங்க. பேஸ் உடைய லென்த் வந்து 24 ன்னு சொல்லிருக்காங்க. இதுதான் பேஸ். இந்த ட்ரையாங்கிள் உடைய பேஸ். அதனுடைய லென்த் வந்து 24 cm. கிளியரா இருக்கா? ஓகே. இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா find its height. இந்த ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் உடைய ஹைட் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? தமிழ்ல என்ன சொல்லுவோம்? இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லுவோம். அதனுடைய உயரத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. காட் இட். ஓகே. சோ என்னுடைய ஹைட் இருக்கு இல்லையா? இந்த ஹைட் வந்து இந்த ட்ரையாங்கிள 2 ஈக்குவல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? சோ அதனால 2 ஈக்குவல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா வந்து இது ஸ்ப்ளிட் பண்ற காரணத்தினால நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த பேஸ் வந்து ஈக்குவலா பைசெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த பிடி இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து நேம் கொடுத்துட்டோம் ஏபிசி அப்படின்ட்டு. அப்போ இது வந்து 2 ஈக்குவல் ரைட் ஆங்கிளா வந்து ஸ்ப்ளிட் பண்ணுது இந்த ஹைட் அப்படிங்கிற இந்த லைன். சரிங்களா? சோ அப்போ 2 ஈக்குவல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த பிடி அப்படிங்கிறது அப்புறம் டிசி அப்படிங்கிறது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்போ பிடி பிளஸ் டிசி அதனுடைய ஓவரால் லென்த் தான் பிசி. சரிங்களா? பேஸ். ஓகேங்களா? 24. அப்ப இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்? 12 12 அப்படின்னு ஈக்குவலா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஏதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டாலே ஈஸியா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஹைட் வந்து என்னன்றது கன்சிடர் பண்ண முடியும். அதாவது கண்டுபிடிச்சிட முடியும். சரிங்களா? ஓகே, கவனிங்க. சோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? பித்தாஸ் தியரம் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. சரிங்களா? சோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி சோ ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கோங்க. இதுல நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பித்தாஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம். யூசிங் பித்தாகரஸ் தியரம். சோ பித்தாஸ் தியரம் என்ன சொல்லுது? பேஸ் ஸ்கொயர் பிளஸ் பர்பெண்டிகுலர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஹைபோடெனஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? சோ அப்ப இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் பேஸ்ங்கிறது பிடி. அப்ப பிடி ஸ்கொயர் பிளஸ் ஹைட்ங்கிறது வந்து ஏடி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஹைபோடெனஸ் அப்படிங்கிறது ஏபி ஸ்கொயர். கிளியரா இருக்கா? சோ அப்போ பிடி உடைய லென்த் என்னப்பா? 12. அப்ப 12 ஸ்கொயர். அண்ட் ஏடி அப்படிங்கிறது ஹைட். அதனால h அப்படி நேம் கொடுத்திருக்கோம். சோ இந்த இடத்துல h அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. h ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏபிங்கிறது என்ன? ஹைபோடெனஸ். சரிங்களா? சோ அதனுடைய லென்த் வந்து 13 ஸ்கொயர். இப்ப நமக்கு தேவை வந்து h மட்டும் தான் தேவை. சோ இந்த h ஸ்கொயரை மட்டும் லெஃப்ட் சைடுல வச்சுட்டு இந்த 12 ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. அப்ப என்ன வருது உங்களுக்கு? 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் வந்து 169. 12 ஸ்கொயர் வந்து 144. சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? 25. அப்ப h ஸ்கொயர் அப்படிங்கிறது 25. கிளியரா இருக்கா? அப்ப hங்கிறது என்னப்பா? ஹைட் வந்து என்ன? h is equal to 5 சென்டிமீட்டர். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சதா? அப்டேட் பண்ணுங்க. எஸ், இந்த கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? அண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய கியூஆர் வந்து ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. காட் இட். தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.